திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சில முக்கியமான நிர்வாகிகளை கூண்டோடு நீக்கியுள்ளது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை. காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜுக்கு எதிராக திமுக மற்றும் எதிர்க்கட்சியை சேர்ந்த கவுன்சிலர்கள் என மொத்தம் 35 கவுன்சிலர்கள் நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வர தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இதற்கிடையே நேற்று மாலை திமுகவின் தலைமை உத்தரவின் பேரில் திமுக அமைப்பு செயலாளர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த கவுன்சிலர்களிடம் பேச்சுவார்த்தையும் நடத்தியுள்ளார்கள். இந்த பேச்சுவார்த்தையில் மேயரின் ஆதரவாளர்கள் காஞ்சிபுரம் மாநகர மாவட்ட பிரதிநிதி SP பிரகாஷ் மற்றும் மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் KR டில்லிக்குமார் ஆகியோர் மீது எதிர்ப்பு கவுன்சிலர்கள் சரமாரி புகார் ஒன்றையும் தெரிவித்திருக்கிறார்கள். காஞ்சிபுரம் மாநகராட்சி சேர்ந்த மாவட்ட பிரதிநிதி SV பிரகாஷ் மற்றும் மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் KR டில்லிக்குமார் ஆகியோரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் தற்காலிகமாக நீக்கப்படுவதாக திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வந்ததால் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்து தற்காலிகமாக நீக்கப்படுவதாகவும் அதில் விளக்கமும் அளித்திருக்கிறார். பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் ஏற்கனவே திருநெல்வேலி மற்றும் கோயமுத்தூர் மாநகராட்சி மேயர்கள் ராஜினாமா செய்தது குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் திமுகவின் அடிப்படை உறுப்பினர்களில் இருந்து நிர்வாகிகள் வரை கட்சிக்கு எதிராக செயல்படுவதால் அவர்களது பதவி பறிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது மீண்டும் இந்த சர்ச்சை ஏற்படுவதால் குடும்ப ரீதியான அரசியலை மட்டும்தான் திமுக ஊக்குவிக்கிறதா, திமுகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் தலைமையை கேள்வி கேட்டால் உடனடியாக பதவி பறிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில்தான் திமுகவின் நிர்வாகிகள் தற்பொழுது பதவியிலிருந்து நீக்கப்பட்டதற்கு என்ன காரணம், அவர்கள் தங்களது பகுதியில் நிதிகளை திமுக ஒதுக்கப்படாமல் நாட்களை கடத்தி வருவதால் எங்களது தொகுதி மக்கள் எங்களை கேள்வி கேட்கிறார்கள் என்றும் எங்களது வார்டில் உள்ள மக்கள் எங்களை கேள்வி கேட்கிறார்கள் என்றும் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். எதற்காக எங்களை பதவியிலிருந்து நீக்க வேண்டும், இப்பேற்பட்ட திமுக மிக மோசமாக செயல்பாட்டை கொண்டு வருகிறது என்றும் தமிழகத்தில் இதுபோன்ற நிகழ்வுகள் தற்பொழுது திமுகவின் அழிவை கொண்டு இருக்கிறது. மக்கள் பணத்தை கொடுத்து வாக்குகளை திமுக பெற்று வருவதன் காரணமாகத்தான் இவர்கள் எந்த தொகுதியில் யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் வெற்றிக்கு வாய்ப்பாக அமைந்திருப்பதாக துரைமுருகன் அவர்களை ஒப்புக்கொண்டிருக்கிறார். இதை பற்றியான உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.